Okay, good evening, guys. So, welcome to InfoSmite. Okay, so how about all? நிறைய பேர் ப்ராஜெக்ட்ஸ் படி போட்டிருந்தீங்க. நானும் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. எப்படி ஃபீல் பண்ணீங்க உங்களுக்குள்ள? ஃபஸ்ட்டு சாரி எல்லாரும் வந்துட்டிங்களா? ஓகே தானே, செட்டில் டவுனா? ரைட், ஓகே. ஸோ ப்ராஜெக்ட்ஸ் எப்படி இருந்துச்சு பண்ணுறதுக்கு? எதுவும் எப்படி ரெஃபர் பண்ணிக்கிட்டீங்க? எனி சஜஷன்ஸ் லைக் அப்படி உங்களுக்குள்ள நீங்களா எப்படி மாறிக்கிட்டீங்க ஒரு சிஎஸ்எஸ் டெவலப்பரா அப்படி? எனி ஒன்? ஆன் ப்ராசஸா? ரைட், ஓகே. ஆன் ப்ராசஸ். வேற எனி ஒன்? அஜிதா, நஃபா போட்டிருந்தீங்களா? உங்கள் பேரை நான் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ணா ஆ எல்லாம் அதுல பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் மறந்த மாதிரி இருந்துச்சு. ஆ அப்புறம் W3 ஸ்கூல்ஸ்ல பார்த்து பண்ணிட்டோம்ண்ணா. அது கொஞ்சம் ரீகால் ஆன மாதிரி ஃபீல் ஆயிருக்குமே. ஆ ஆமா. எஸ், அதான் அந்த ப்ரொசீஜர் மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போயிடும் ஈஸியாக. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நம்ம ஃப்யூச்சரில் பண்ண போகிற ப்ராஜெக்ட்ஸும் அப்படி தான். ஓகேவா? இதோட நான் மெயின் ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஒரு ட்ரிக் சொல்கிறேன், அதுவும் நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ ஓகே. ஸோ ஓவராலாக நம்ம சிஎஸ்எஸை பார்க்கும்போது முடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ சிஎஸ்எஸில் ஒன்றும் இல்லை. இனிமேல் நம்ம பார்க்கணுன்னா நான் சொல்லுவோம்ல, அந்த போகிற பாதையில் தெரிஞ்சுக்கணுன்னு, அந்த மாதிரி ஒரு சில ப்ராஜெக்ட் பண்ணி எடுக்கும் போது இது என்னடா புதுசாக இருக்குது இந்த வேர்டு அப்படிங்கிற மாதிரி தேடி பிடிச்சி எடுக்கணும். ஓகேவா? பட் நான் ஒரு சில இதுக்கெலாம் ஸ்டோரி வைஸாக சொல்லியிருப்பேன், இதுதான் அது அந்த மாதிரி. அந்த இதை மட்டும் நீங்கள் மறக்கக்கூடாது. அப்படி மறக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் டக்குன்னு இந்த மாதிரி W3 ஸ்கூல்ஸோ இல்லை எங்கேயோ போய் எடுத்து பார்க்கும்போது ஒரு ரீகாலேஷன் டக்குன்னு உங்களோட மேக்னெட் மாதிரி உங்களுக்கு வியூ ஆகி ஒரு ஸ்கோர் கிடைக்கும். அந்த ஸ்கோர் தான் நிறைய ஐடி கம்பெனிஸில் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா இப்போ நம்ம வந்து சின்ன பிள்ளையிலேருந்து படிச்சிருப்போம். இதுவரை ஒரு ப்ரொசீஜர் எப்படி இருந்திருக்கும், நம்ம எல்கேஜிலேருந்து பார்க்கும்போது படிப்போம், படித்ததை எழுதி பார்ப்போம், அதை போய் டெஸ்ட்டு வச்சா ஸ்கூல்ஸ்லேயோ காலேஜ் அங்கே போய் எழுதி பார்ப்போம். கரெக்டாக? மேக்ஸிமம் அப்படி தான் போட்டு போட்டு பார்த்தா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஓகேவா? ஸோ அதுதான். ஆனால் அந்த நீங்கள் படித்ததை வந்துட்டு திரும்ப ரீகால் பண்ணணும், லைக் டேர்ம் டெஸ்ட்டு இந்த மாதிரி 10ல் ஆனுவல் எக்ஸாம்லாம் வரும்போது ரீகால் பண்ணால் மேக்ஸிமம் ரொம்ப மாங்கன்னு படித்தவங்களுக்கு ஞாபகம் வரும். ஆனால் எனக்கெலாம் அப்படி வராது. என்ன ரீகால் பண்ணும்போதுலாம் இதெல்லாம் படித்தோமா அப்படின்னு தான் தோணும். அப்போ நம்மகிட்ட அங்கே உள்ள ஒரு மேக்னெட்டிக் ஒரு வேவ் லென்த் வந்து நம்மளுக்கு வீக்காக இருக்கும். நம்மளால் டக்குன்னு பிடிச்சிக்க முடியாது பழச படித்ததை. ஆனால் கோடிங்கில் அப்படி கிடையாது. ஒரு ஆன் ப்ராசஸாக நீங்கள் வந்து ஈஸியாக படிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஒரு ஸ்டோரி வைஸாக பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ரீச் ஆகும். லைக் நீங்கள் படம் மாதிரியே வச்சுக்கலாம். ஒரு படம் இப்போது விஜய் படம் ஒரு கலெக்ஷன் எடுத்தால் அதில் வந்துட்டு ஒரு படம் பேர் சொன்னால் அதோட ஸ்டோரி உங்கள் மைண்டில் பேக்ரவுண்ட் வெளியே லேசாக ஓடும். வாரிசுன்னு எடுத்தால் அப்படியே ஒரு மாதிரி மக்கு கதையாக ஓடும்ல, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட், ஒரு டேக், ஒரு எலமெண்ட்டோ ஒரு டூலோ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஸ்டோரி உங்களுக்கு மேக்ஸிமம் ஞாபகம் வரணும். இல்லைனா WC போய் பார்க்கும். பட் இப்போ அந்த ப்ரொசீஜர் பை W3 இந்த மாதிரி ஒரு சில வெப்சைட்ஸில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் இன்கேஸ் நீங்கள் வந்து இன்டர்வியூஸ் போகும்போது அப்போ நீங்கள் கேட்கும்போது உங்கள் மேக்னெட்டிக் பவர் வந்து அங்கே யூஸ் பண்ணணும். அங்கே யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ராஜா தான், போயிட்டே இருக்கலாம். அதிக ஹை பேக்கேஜ் சேலரிக்கு நீங்கள் ப்ளேஸ் ஆகிட்டே இருப்பீங்க. சிம்பிள். ஓகேவா? ஸோ அந்த மைண்ட் கான்செப்ட்லேயே இருந்துக்கோங்க. ஸோ இந்த W3 ஸ்கூல்ஸ் ஓகே, நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஓகேவா இருக்கும். பட் இந்த இன்டர்வியூஸ்க்கு கிளியர் பண்ணும்போது இந்த கான்செப்டை உள்ளே தயவு செஞ்சு கொண்டு வந்துடுறீங்க, ரொம்ப திணறிடுவீங்க. ஓகேவா? ஸோ மேபி ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க, எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஒரு டூல் லைக் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபாண்ட் சைஸோ ஃபாண்ட் சைஸ்லாம் நம்ம பேசுகிற வார்த்தை மாதிரியே இருக்கும். அதனால் நம்மளுக்கு டக்குன்னு தெரிஞ்சிடும். இன்கேஸ் இப்போ இந்த பாக்ஸ் ஷேடோலாம் வந்து ஞாபகம் வரல அப்படின்னா டக்குன்னு அதை நீங்கள் கொஞ்சம் W3யில் போகாமல் உங்கள் கண்ணை மூடி நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஒரு 2 மினிட்ஸ் கேப் கொடுத்து யோசிக்கணும். லைக் பாக்ஸ் ஷேடோ என்ன நடக்க போகுது, அதில் ஏன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் சிஎஸ், அப்படி யோசிச்சு வந்துச்சுன்னா உங்கள் மேக்னெட்டிக் பவருக்கு கொஞ்சம் அதுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதை மறந்துடாங்க. ஸோ சிம்பிளாக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ சிஎஸ்எஸ் முடிஞ்சுட்டு நவ் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் கிளாஸில் கிரிட் பார்த்தோம். கரெக்டாக? நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட்ஸும் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. மேபி கூகுள்லேயும் ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க. ஓகே, நல்லாயிருக்கும். பட் இந்த மாதிரி கிரிட்டில் வந்து நம்மளால் பண்ணவே முடியாது, கிரிட்டும் ஃப்ளெக்ஸும். ஓகேவா? ஸோ இந்த கிரிட்டும் ஃப்ளெக்ஸும் வச்சு எப்படி ரன் ஆகுங்கிறதுங்கக்கூடிய இன்னைக்கு ஒரு கான்செப்டாக பார்ப்போம். அண்ட் தென்
ஃபஸ்ட்டே நேற்று போன கிளாஸில் வந்துட்டு ஒரு டேப்லெட் காலம் காமிச்சேன். அண்ட் தென் அந்த ஒன் ஆஃப் ஆர் வச்சு ஒரு கான்செப்ட்டும் சொன்னேன். அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது எல்லாத்தையும் நம்ம தெளிவாக இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 2 ப்ராஜெக்ட் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேபிள் காலம், நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளெக்ஸும் கிரிட்டும் வச்சு எப்படி ரன் ஆகுங்கிறதே ஒரு 3 டைப்ஸில் பார்ப்போம். ஓகேவா? 2 ப்ராஜெக்ட் தான், ஒன்று ஈஸியாக முடிஞ்சிடும், இன்னொன்று வந்துட்டு அதை 3 டைப்ஸாக பிரித்து, அதாவது 3 டூல் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்ட், அது கிரிட்டில். ஓகேவா? ஸோ ரெடியாக ஸ்டார்ட் பண்ணவா? விஷுவலுக்கு போகவா? உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்கா பழசில்? நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட்ஸில் எதுவும் எனக்கு இப்படிலாம் நீங்கள் சொன்னது ஒரு மாதிரி இருக்குது, அங்கே நடந்தது ஒரு மாதிரி இருக்குது, உங்களுக்கு எதாவது மிஸ் மேட்ச் எதுவும் ஃபீல் ஆச்சா? மிஸ் மேட்ச் எதுவும் ஃபீல் ஆகலை அப்படின்னா அந்த அது என்னது, இந்த கொண்டாட்டம் இதை போடுங்க. ஆர்எல்ஸ் நல்லா இருந்துச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு தம்ஸ் அனுப்பிடுங்க. சரி இதே போதும், நம்ம எதுக்கு. ரைட், ஓகே. ஸோ ஓகே, நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இது பார்க்கலாம். அண்ட் தென் இன்னைக்கு இப்போ வந்து கிரிட்டு முடிச்சிடலாம். நாளைக்கு வந்து எப்படின்னா ஓவராலாக HTML CSS வச்சு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது பண்ணும் போதே நான் கிட்டப்பில் எப்படி அப்லோட் பண்ணணும், அதாவது நான் உங்கள் கோடை பார்க்குறதுக்கு என்ன செய்யணுங்கிறதையும் நாளைக்கே சொல்லிடுவேன். ஸோ நாளைக்கு நாளை கழிச்சு ஒரு டூ டேஸ், இன்றைக்கி மண்டேவா, டியூஸ்டே வென்ஸ்டேலே மேக்ஸிமம் ஓவராலாக HTML CSS முடிஞ்ச மாதிரி ஆயிரும். ஓகேவா? ஒரு ப்ராஜெக்ட் போட்டு அண்ட் தென் இந்த வீக்கெண்ட்லாம் உங்களுக்கு HTML CSS வச்சு இந்த மாதிரி இப்போ நீங்கள் கொடுத்தாங்க பார்த்தியா, இந்த மாதிரி ஏதாவது கொடுக்க மாட்டாங்க மேக்ஸிமம், பட் கொடுக்க ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் JavaScript ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ JavaScript வந்து எப்படி ஒரு பேசிக் கான்செப்டாக போக போகுதுங்கிறதையும் பார்க்கலாம். ஓகேவா? ரைட். ஸோ ஸ்க்ரீன் ஷேர் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இன்றைக்கி நான் வேறு மெயில் வந்தனால நான் பண்ண டெமோ போகிற கான்செப்டை உள்ள அந்த இதை வந்து எங்கே அது காணாமல் போயிட்டு அந்த மெயில் இருக்கிறனால, ஸோ நம்ம வந்து அட் டைம்லேயே டைப் பண்ணியே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ ரைட். ஸோ கிரிட்லேயே வந்துட்டு 2 இண்டெக்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணோம். நம்ம 3ஆவதாக இன்னொரு இண்டெக்ஸ் ஒன்று ஓப்பன் பண்ணோம். ஸோ இண்டெக்ஸ் 3 2.html. ரைட். இதுக்கு நான் பேர் என்ன வைக்க போகிறேன்னா, ஃபஸ்ட்டு நம்ம நேற்று பார்த்த கான்செப்ட் மாதிரி இன்றைக்கி ஒரு சிம்பிளாக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கிரிட் சைஸிங். ஓகேவா? ஆல்ரெடி நான் காமிச்சேன் அந்த அவுட்புட்டை, உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரில, பட் பரவாயில்ல, நம்ம இப்போ சும்மா அட் டைம்லேயே டைப் பண்ணி காமிங்க. எப்படி இருக்குன்னா ஒரு டேப்லோ காலம் மாதிரி. ஓகேவா? ஸோ இங்கே ஒரு டேபிள், இப்படி ஒரு டேபிள் வச்சு அந்த கிரிட்டோட சைஸ் அந்த 1FRலாம் போட்டு சொன்னேன் பார்த்தியா லாஸ்ட் கிளாஸ். நான் செஸ் போர்டுக்கு வந்து லேசாக உங்களை கண்டிப்பாக குழப்பி விட்ட மாதிரி இருக்கும். இன்றைக்கி க்ளீனாக அது எப்படி நடக்குங்கிறத ஒரு விஷுவல் மூலியமாகவே நான் காமிச்சிருந்தேன். ஓகேவா? ஸோ நான் ஃபஸ்ட்டு இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹெட்டிங் வச்சுக்கிறேன் சிம்பிளாக. CSS கிரிட் சைஸிங். ஓகேவா? நான் ஃபஸ்ட்டே ப்ரிவியூ கொடுத்துறேன், ஏன்னா நம்ம அப்போ தான் லைவ் சர்வரில் என்ன நடக்கு அப்படின்னு ஒன்ஸ் பை ஒன்ஸாக பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ ஒரு கிரிட் கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ நான் வந்து ஒரு டேபிள் ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஸோ ஓவராலாக நம்ம கண்டென்ட் வந்து எப்படி வைப்போம்னா ஒரு டியூவில் வைப்போம். கரெக்டாக? ஸோ அதனாலே ஒரு டியூவில் ஓப்பன் பண்ணி அதுக்கு கிளாஸ் நேம் நம்ம எப்போவும் வைக்காமல் கண்டெய்னர்னு வைப்பேன். ஸோ அதே கண்டெய்னர் இருக்கட்டும். அண்ட் தென் இந்த கண்டெய்னர் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்னொன்று சொல்ல தோணுது. லைக் நீங்கள் ஒரு சில ப்ராஜெக்ட்லாம் பண்ணீங்க பார்த்தீங்களா, அந்த பீஸா ஆன்லைன் கோர்ஸ் ஃபுட்டு மாதிரி நான் பார்த்தேன்னா, ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் வந்து நீங்கள் பண்ண மாதிரியும் பண்ணலாம். இன்னொன்று வந்துட்டு கோடு, ஐ மீன் கூகுள்லேயே நம்ம வந்துட்டு சோர்ஸ் கோடுன்னு அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? ஆனால் அது ரொம்ப கஜன்னு இருக்கும். பட் இருக்கிறதுலே சிம்பிளான சின்ன கோடாக பார்த்து எடுங்க. கூகுள்லேருந்து எடுத்து உங்கள் இதில் மேபி காப்பி பண்ணியே போடுங்க. அதான் ஈஸியாக இருக்கும். ஆனால் சின்ன கோடாக இருக்கும். இப்போ நம்ம பண்ணுறோம் பார்த்தியா, இவ்வளோ கொஞ்சம் ஒரு 30-40 லைன்ஸ்குள்ளே இருக்கும்னா அந்த மாதிரி கோடாக எடுங்க. 200-300 லைன்ஸ்க்கு போனால் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சின்ன கோடாக எடுத்து காப்பி பண்ணிவிட்டு CSS ஸ்டைலை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள்.
ஓகேவா? நான் அப்போ எப்படி கண்டெய்னர் நேம் வைக்க பார்த்தியா, அந்த மாதிரி உங்கள் மைண்ட் செட்டில் உங்களுக்கு பிடிச்ச நேமோ, இல்லை நான் சொன்ன அந்த ஸ்டோரி வைஸாக கண்டெய்னருக்குள்ளே எல்லாம் இருக்கும். ஒரு ஷிப் வரும், ஷிப்பில் இந்த கண்டெய்னர் வரும், கண்டெய்னருக்குள்ளே நிறைய ப்ராடக்ட்ஸ், காரு ஆர்எல்ஸ் எனி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் திங்ஸ் இருக்கும் அப்படி மைண்ட் செட்டில் வச்சுட்டு நீங்கள் அவன் ஒரு ஸ்டைலில் சிஎஸ்எஸ் பண்ணியிருப்பாங்க கரெக்டாக, அதெல்லாம் காப்பி பண்ணி தெரியாத வேர்டை வந்து விட்டுருங்க. அதை வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி கண்டுபிடிக்காங்க. பட் தெரிஞ்ச வேர்டை வந்து அழிச்சு உங்கள் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இங்கே H1 பண்ணியிருக்கேன் கரெக்டாக. இப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு கோட் எடுத்து காப்பி பண்ணி போட்டுருப்பீங்க. நான் வந்து இப்போ சைஸிங்கை இப்படி எரேஸ் பண்ணுவேன் கரெக்டாக, அப்போ அவுட்புட்டில் எரேஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி சிஎஸ்எஸ் ஸ்டைலில் ஒன்று ஒன்றா உங்களுக்கு தெரிஞ்ச சிஎஸ்எஸ் டூவில் இருக்கும்ல, இப்போ ஃபான் சிஎஸ், ஃபான் ஃபேமிலி, இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய இருக்கும். அதெல்லாம் வந்து எரேஸ் பண்ணி எரேஸ் பண்ணால் என்ன விழுது, அதுக்கப்புறம் ஒரிஜினல் அவுட்புட் கொடுத்தா என்ன வருது, அப்படி தெரிஞ்சு ஓவராலாக உங்களுக்கு தெரிஞ்ச சிஎஸ்எஸ்லாம் மேபி நோட்ஸாக எடுக்க வேணாம், உங்கள் மைண்ட் செட்டுக்கு ஃபில் ஆகிற மாதிரி பாருங்கள். ஓகேவா? சின்ன கோடு இது வந்து லைக் எப்படி இருக்கும்னா உங்களுக்கு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு ஒரு ஃபீல் வரும். ஏன் தெரியுமா? இப்போ பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட தப்பு எப்படின்னா, எல்லாம் படிச்சுருவாங்க, படிச்சுட்டு அவங்க கையில் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தா மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு கூகுளில் போய் கடைன்னு டைப் பண்ணுவாங்க ஹெட்டிங்கை, போட்டால் அழகாக ஒரு கோடு வந்துடும் ஜம்முன்னு, அதை எடுத்து காப்பி பண்ணிட்டு அப்படியே விட்டுருவாங்க. அப்போது அது ஒரு டைப் இருக்கும். ஆனால் கண்ணு முன்னாடி உட்கார வச்சு எனக்கு இதெல்லாம் காமிடா அப்படின்னு சொன்னால் சில பேர் திணறுவாங்க. ஸோ கண்ணு முன்னாடி ஒரு ஒரிஜினல் பிக்சரை கொடுத்து எனக்கு இதை வந்து சிஎஸ்எஸ் ஸ்டைல் பண்ணு, லைக் டேபிள் மாதிரி பண்ணுன்னு சொன்னால் அவன் அப்போ திணறுவான். ஓகேவா? ஸோ அந்த திணறல் வந்து தெரிஞ்சாலுமே இல்லை தெரியறனாலுமே அந்த திணறல் வரும். இப்போ நான் வந்துட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஈஸியாக இப்படி டிவ் க்ரியேட் பண்ணுறேன்டா, அந்த டிவ்வில் வந்துட்டு நிறைய டைப் பண்ணுறேன் அப்படின்னு என் இஷ்டத்துக்கு ஓனாக டைப் பண்ணுறேன். ஆனால் இது என் ஓன் கிடையாது. நான் வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காண்டி நான் வரேன் கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எல்லா ஃப்யூச்சர் லாங்குவேஜ் கோட்ஸ்லேயும் ஆர்எல் ஃப்யூச்சரில் ஒரு புதுசாக ஒரு வெப்சைட் பண்ண போகும்போது இப்படி ப்ரிப்பரேஷன் எங்கேயும் பண்ண முடியாது. படித்ததை வச்சு ஒர்க் பண்ணணும்னா நீங்கள் இந்த மாதிரி எரர்ஸ், இப்போ நான் சொன்ன தெரியுமா அந்த எரேஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னோம்ல, அந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு டக்குன்னு ஒரு வியூ கிடச்சி உங்கள் மைண்ட் கொஞ்சம் ஒர்க் பண்ணி டக்குன்னு நீங்களாகவே கோட் டைப் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு மெத்தட் உங்களுக்குள்ளே வரும். நான் சொல்கிறது உங்கள் பிரெயினை ஒர்க் பண்ணி ரன் பண்ணுறதுக்கு. புரியுதா? இவ்வளோ நாள் படித்ததெல்லாம் வச்சு. ஸோ அது மேக்ஸிமம் யாரும் சொல்ல மாட்டாங்க, பட் எனக்கு உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுது. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ மறந்துடாதீங்க, இந்த மாதிரி ப்ராக்டிஸை அப்பப்போ பண்ணுங்க. ஓகேவா? ரொம்ப பேசுகிற மாதிரி ஃபீல் ஆகுதாண்ணா? பரவாயில்ல, ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நிறைய பண்ணாமல் போகும்போது. ஓகேவா? ஸோ அதை எரேஸ் பண்ணி ட்ரையல் பண்ணு. ஓகேவா? ஃப்ரீ டைமில், அதாவது நீங்கள் எப்படியும் ஒரு சில பேர்லாம் அந்த கோடிங்கில் தான் இருக்கணும்னு இருப்பீங்க. அதனால் ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஒரு டெவலப்மெண்ட் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறீங்க அப்படின்னா அந்த காலேஜெலாம் வந்து கண்டுக்காதீங்க மேக்ஸிமம். ஓகேவா? அது வந்து இப்போ ஒரு தேர்ட் இயர் வர தான் ஒரு ப்ரெஷர் இருக்கும். தேர்ட் இயர் பாதியிலேருந்தே அந்த ஒரு ரிலீஃப் கிடச்சிரும் காலேஜ்லேருந்து. அந்த ரிலீஃபில் இருக்கும்போது நீங்கள் இதில் இம்பேக்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க ரேஞ்ச் வேறு மாதிரி போகும். ஓகேவா? ஸோ ஓகே. ஸோ டேபிளில் உள்ள ஐட்டம்ஸ் வந்து நான் இங்கே வந்து எத்தனை கொடுக்க போகிறேன்னா ஒரு 10 கிட்ட கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ லெஃப்ட் கார்னரில் வந்து டேபிள்னு கொடுக்குறேன். அந்த நெக்ஸ்ட் டியூவில் வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வித் எக்ஸ்பேண்ட் டு ஃபில் ஸ்பேஸ். ஸோ இதெல்லாம் இங்கே வரிசையாக வந்துகிட்டே இருக்கும். நான் வந்து காலமாக இப்படி போட்டு ரோவாக போட்டு ஜென்ரேட் பண்ணுறேன். ஓகேவா? நான் அதுக்கு முன்னாடி டைப் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் என்ன எவ்வளோ வேணும். ஸோ 400 பிக்சல் ஒயிட். நெக்ஸ்ட் டிவ் ஒரு 3 இது வந்துட்டு, ஸோ இன்னொரு ஒரு 3 இது. ஸோ இதே நான் அப்படியே இறக்கிடுவேன், இதுக்கு போட்டு டைப் பண்ணிட்டு. ரைட், ஓகேடா. ஸோ 1 2 3 1 2 3 1 2 3 1 2. ஸோ ஒரு 3ஆக பிரித்து போடுறேன். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நீங்கள் சிம்பிளாக விடுங்க. நான் வந்துட்டு எல்லா கிளாஸுக்கும் சைல்டு நேம் கொடுக்கேன். ஓகேவா? அதாவது கண்டெய்னர் உள்ள
கண்டெய்னர் தான் பேரண்ட், மீதி எல்லாம் சைல்டு மாதிரி. ஓகேவா? ரைட், ஓகே. எல்லாத்துக்கும் சைல்டு கொடுத்தாச்சு. இங்கே ஒன்று விட்டாச்சா? ரைட், ஓகே. ஸோ கண்டெய்னருக்குள்ள ஒரு எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 ஒரு 20 கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோமே. ஓகேவா? ஸோ இதை வந்து நான் அவுட்புட்டில் பாருங்கள் வரிசையாக வந்திருக்கு. இதை நான் வந்து காலமாக ஜென்ரேட் பண்ணி ஒரு பேக்ரவுண்ட் கலரோட கொடுக்கேன். ஸோ இங்கேயே நான் ஸ்டைல் பண்ணுறேன். ஓகேவா? ஸ்டைல். நான் அந்த கண்டெய்னரை வந்து டிஸ்பிளே கிரிட்னு கொடுக்கேன். ஓகேவா? டாட் கண்டெய்னர் டிஸ்பிளே கிரிட். ஸோ கிரிட்டு கொடுத்தோன்னே இங்கே ஒன்றும் ஆகலை. ஏன் டெக்ஸ்ட்லாம் காணாமல் போச்சு? எஸ், இப்போ கிரிட்னு கொடுத்துட்டேன். ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுத்தா தான் நம்மளோட ஆப்ஷன் நம்மளுக்கு ரன் ஆகிற மாதிரி தெரியும். பட் கிரிட்னு கொடுத்தா என்ன பண்ண போகிறேங்கிறத மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா கிரிட் டெம்ப்ளேட்டும் கிரிட் ரோவும் கொடுக்க போகிறோம். ஸோ கிரிட் டெம்ப்ளேட் ஃபஸ்ட்டு நான் வந்து காலம் கொடுக்குறேன். இப்போது எனக்கு காலம் வந்து 3ஆக வரணும். கரெக்டாக? ஸோ காலம்னா என்ன? இப்படி இப்படி வர்றது தான் காலம். இது வந்து 3ஆக பிரியணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு காலமில் டேபிள்னு வரணும், நெக்ஸ்ட்டு வைட் எக்ஸ்பேண்ட் டு ஃபில் ஸ்பேஸ் அண்ட் தென் 400 பிக்ஸ் இப்படி வரணும். கரெக்டாக? ஸோ நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு வெறுமனை ஆட்டோன்னு ஜென்ரேட் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ ஆட்டோன்னு ஜென்ரேட் ஆனோடனே அது என்ன ஆயிரும்னா டேபிள் எல்லாம் ஆட்டோவாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா 400 பிக்சலுக்கு கொடுக்கேன். ரைட், புரியுதா? இதெல்லாம் ஆட்டோவாக ஜென்ரேட் ஆகிருக்கு. இதெல்லாம் 400ல் வந்து விழுந்துருக்கு. ஸோ 1 by 1 தான் வந்துருக்கு. ஸோ டேபிளுக்கு எடுத்து வித்துக்கு எடுத்து 400, 400 எடுத்து மின்னு, அப்படி. புரியுதுல்ல? ஸோ ரைட், ஆட்டோன்னு கொடுத்தோன்னே ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், நம்ம காலம்ஸில் வந்து எத்தனை கொடுக்கமோ அத்தனை வயசாக அது கன்சிடர் பண்ணும். கரெக்டாக? ஸோ இப்போ பாரு, ஓவராலாக இது வந்து 1000 வச்சுக்கோங்க. அதாவது 100ன்னு வச்சுக்கோங்க. 100 பிக்சலுக்கு நான் 2 கண்டென்ட் கொடுத்துருக்கேன். ஒரு கண்டென்ட் ஆட்டோன்னு கொடுத்துருக்கேன், 400 கொடுத்துருக்கேன். ஸோ அது 50ஆக பிரித்து இதில் ஆட்டோவாக ஜென்ரேட் ஆகும், இதில் 400 பிக்சலாக ஜென்ரேட் ஆகும். புரியுதா அந்த கான்செப்ட்? பட் நான் 3ஆவதாக ஒன்று கொடுக்கும் போது ஸோ அது த்ரைஸாக பிரிக்கும், இங்கே ஒன்று இங்கே ஒன்று. ஸோ அப்போ அது காலமாக ஜென்ரேட் ஆகி நான் இதில் என்ன எப்படி கொடுக்கேன் அப்படின்னா மினிமம் மேக்ஸிமம் அப்படின்னு கொடுக்கேன். ஸோ மினிமம் வந்து எனக்கு எவ்வளோ இருந்து ஆரம்பிக்கும்னா 400 பிக்சல்லேருந்து ஆரம்பிக்கும். ஓகேவா? மேக்ஸிமம் வந்து 600 வரை முடியணும். இது என்ன கணக்குன்னா இந்த இடத்துல இந்த 3ஆவது காலம் இது வந்து ஸ்டார்ட் இங்கேருந்து இங்கே முடியிறது எப்படின்னா 400லேருந்து 600 கேப்புக்குள்ளே தான் இது ஃபில் ஆகும். புரியுதா அந்த கான்செப்ட்? ஸோ மினிமம் மேக்ஸிமமோட பிக்சல் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஆனால் ரோ எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதாவே ஜென்ரேட் ஆகிருக்கு. பட் எனக்கு ரோவும் 4 வேணும். இங்கே வந்து எத்தனை இருக்குது? 1 2 3 4 தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் நம்ம 4 கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ கிரிட் டெம்ப்ளேட் ரோ வந்துட்டு நான் அதே இந்த 1FR 1FR 2FR ஆட்டோ. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா இதெல்லாம் 1FR, இது 1FR, இது 2FR. ஸோ இதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்பேஸ் வந்துடும். ஸோ இப்போதைக்கு இது சிம்பிளாக நான் இந்த ரெண்டையும் எடுத்துடுறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு கலர் கொடுத்துருப்போம், அது இருக்கட்டும். நான் ஃபஸ்ட்டு இந்த சைல்டை வந்து கலர் கொடுத்துக்கிறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வியூ ஆகும். ஏன்னா நான் சிம்பிளாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் நடக்கும் புரிய மாட்டேங்குது. ஸோ பேக்ரவுண்ட் வந்துட்டு ஸ்லேட் ப்ளூ ஒன்று கொடு. அண்ட் தென் பேடிங். ஸோ பேடிங் புரியும்னு நினைக்கேன். ஒவ்வொரு இதுக்கும் ஒரு 20 பிக்சல் கேப் போட சொல்லியிருக்கேன். அண்ட் தென் பார்டர் கொடுங்க. பார்டர் ஒரு 2 பிக்சலுக்கு சாலிட்
கோல்டு ரெட், கோல்டு ராடு. இப்போ புரிஞ்சுட்டா? இப்போ நான் ஃபஸ்ட்டு ரோ அழிச்சிடுவேன். ஸோ நான் 3 காலமாக பிடிச்சிருக்கேன், 1 2 3. ஓகேவா? அது ஆட்டோமேட்டிக்காக ரோ ஜென்ரேட் ஆகும். ரோ கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒனுக்கு வந்து ஆட்டோன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அது ஏற்ற மாதிரி இடம் எடுத்துக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஒரு 400 பிக்சல் தான். ஸோ 400 பிக்சல் வர தான் எடுக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து எப்படின்னா 600 பிக்சல் வர எடுக்கும். ஓகேவா? ஸோ அதில் இந்த ரெண்டுத்துக்கும் மிச்சம் இருக்கிற இடம் தான் அந்த ஆட்டோ, கரெக்டாக அந்த ஸ்பேஸ் தான். ஸோ நான் இன்னொன்று வந்துட்டு ஒரு 200 பிக்சல் ஜென்ரேட் பண்ணால் என்ன ஆகும்? இன்னொரு பிக்சல் இருந்தால் இங்கே உள்ள லைன் இங்கேருந்து விடும். ஸோ இதுதான் காலம், நம்ம நேற்றே போன கிளாஸ்லேயே பார்த்தோம். ஓகேவா? ஸோ நான் இப்போ காலம் ஜென்ரேட் பண்ணுறேன். ஸோ 1FRங்கிறது நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஆல்ரெடி இருக்கிற இடத்த சொல்கிறது. ஸோ இந்த லைன் ஃபுல்லாக 1FRல ஜென்ரேட் ஆகும், இந்த லைன் ஃபுல்லாக செகண்ட் 1FRஆக ஜென்ரேட் ஆகும். இந்த ரெண்டும் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 2FR அப்படின்னா இந்த ரெண்டையும் ப்ளஸ் ஆகி நடக்கும். ஸோ அப்போ இந்த ரெண்டுத்துக்குள்ள ஸ்பேஸ் தான் இங்கே 2FRஆக இருக்குது. ஸோ அதாவது இங்கே ஒரு லைன் இருந்துச்சுன்னு வைங்க, 2 ரோவாக தெரியும்ல, இந்த 2 ரோவை தான் நம்ம 2FRன்னு சொல்லிடுவோம். ஸோ அதாவது 2FR அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டுத்துக்கு உண்டான ஸ்பேஸை இங்கே அலாக்கேட் ஆகிருக்கும். அதான் இப்போ நான் இங்கே வந்துட்டு ஆட்டோன்னு கொடுத்துருக்கேன், இங்கேயும் நான் 2FRன்னு கொடுத்தேன்னு வையேன். ஸோ இதுவும் ஒன்று, அதாவது இந்த 2 ஸ்பேஸை தான் அப்படி எடுத்துக்கும். ஏன்னா நம்ம இங்கே 1FRன்னு கொடுத்துருவோம். இன்கேஸ் 3FRனா இந்த 3ம் சேர்த்து எவ்வளோ ஸ்பேஸ் வருதோ அதுதான் இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். புரியுதா? இந்த இதே மாதிரி இன்னொன்று இருந்தால் எப்படி இருக்கும், அந்த இதுதான். ஸோ இது வந்து நம்ம நேற்று பார்த்தது தான். பட் ஓரளவுக்கு ஒரு எப்படி சொல்ல, ஒரு 100க்கு ஒரு 10% புரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். மீதி 90% ஒரு டவுட்டில் இருக்கும். ஏன்னா அந்த 1FR அப்படி தான். ஓகேவா? இப்போ நம்ம இது வந்து நம்ம டெக்ஸ்ட்டில் வந்து நான் சிம்பிளாக சைஸிங் காண்டி நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ ஒரு இது அவ்வளோதான் அந்த ப்ராஜெக்ட்டு. இதுக்கடுத்து இன்னொன்று நம்ம பண்ண போகிறோம். அதில் என்ன நடக்குங்கிறத இந்த 1FR 2FRோட கான்செப்ட் புரிஞ்சிடும். ஓகேவா? ரொம்ப தெளிவாக புரியும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் மெனக்கிடுறது வந்து இந்த பிக்சல் கணக்கு எப்படி நடக்குது, அண்ட் இந்த பேடிங் எப்படி பண்ணணும், கிரிட் எப்படி ரன் ஆகுதுன்னு மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. புரியுதா? கிரிட் வந்து காலம் ரோஸில் ஜென்ரேட் ஆகுது. ஸோ 3 காலம் 4 ரோ வந்திருக்கு. ஓகேவா? கிரிட்டோட ஃபங்க்ஷன் இப்படி தான் இருக்கும், நீங்கள் மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுவரை பார்த்தது புரிஞ்சுதா? நான் சொன்னதை வச்சு யாருக்கும் இந்த 1FRும் இந்த 2FRும் எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிட்டுனே நீங்கள் சொன்னது அப்படிங்கிற மைண்ட் செட் யாரும் இருக்கீங்களா? இன்ஃபேண்ட் இருக்காப்லையா? சச்சிகுமரன், ஜீவதர்ஷினி, அஜிதா எல்லாருமே இருக்கீங்களா? சரி, ரைட், ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு பொம்மை வச்சு நம்ம பார்ப்போம். அதை வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ நான் இன்னொரு இண்டெக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அதை க்ளோஸ் பண்ணிடலாம். ரைட். இதுக்கு வந்து எப்படின்னா கிரிட் பிளேஸ்மெண்ட் இது பேர். ரைட். ஸோ இதில் என்ன மெயினாக பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளெக்ஸும் வரும், கிரிட்டும் வரும். ஓகேவா? இந்த ஃப்ளெக்ஸை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோங்கிறத கான்செப்டே நீங்கள் புரிஞ்சுருவோம். அண்ட் தென் கிரிட்டு இப்போ நம்ம பார்த்த 1FR 2FR வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்த்துருவோம். ஓகேவா? ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம டெக்ஸ்ட்டும் கலரும் வச்சு பார்த்தோம். இப்போ வந்து வெறுமனே இஎம்ஜி கலர் அதை மட்டும் பார்க்கும்போது இன்னும் ஈஸியாக புரியும். ஓகேவா? ஸோ நான் ஓவராலாக ஒரு டிவ் வைக்கிறேன். ஓகேவா? அது வந்து கண்டெய்னர். ஸோ ரைட். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 3 இஎம்ஜி ஆட் பண்ண போகிறேன். ஸோ 3ம் ஒவ்வொரு டிவ்வில் வைக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் இஎம்ஜி எடுக்கிறதுக்கு நான் இதுலேருந்து ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் இஎம்ஜி இது, செகண்ட் இஎம்ஜி இது, தேர்ட் இஎம்ஜி இது. ஓகேவா? ஸோ 3 இஎம்ஜி கொடுத்தாச்சு.
ஸோ மூணுத்துக்குமே காமனாக ஒரு கிளாஸ் வச்சுரும். ஓகேவா, கிளாஸ் ஐட்டம். அவ்வளோ. இதை நம்ம லைவ் சர்வரில் ப்ரிவியூவாக பார்த்தா சிம்பிளாக ஒரு 3 எம்ஜி வந்துருக்கும். அவ்வளோதான். ஓகேவா, இந்த எம்ஜியை வச்சு எப்படி கிரிட் இதையும் மாற்றுறோங்கிறத பார்க்கலாம். ஓகேவா, ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த கண்டெய்னரை வந்து கூப்பிட்டுக்கிறேன். அதாவது சிஎஸ்எஸில் நல்லா கவனிங்க. இதை நான் இதுவரை கிளாஸ் எடுக்கும்போது நல்லா கவனிங்கன்னு நடுவில் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஓரளவுக்கு நீங்கள் கவனிச்சிருவீங்க அண்ட் தென் ஓரளவுக்கு புரிஞ்சிடும். பட் இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக வரும். ஸோ விட்டுறாதீங்க. ஓகேவா, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு எம்ஜியும் இப்படி அடுக்க போகிறேன். இப்படி ஒன்று 3ஆக பிரித்து நடுவில் ஒரு கேப் வச்சு ஒரு பேக்ரவுண்ட் கலரும் கொடுத்து பண்ண போகிறேன். ஓகேவா, ஸோ நான் ஃபஸ்ட்டு கண்டெய்னரை கூப்பிட்றேன். கண்டெய்னர் அதில் என்ன வைக்க போகிறேன் அப்படின்னா, ஹைட்டு வந்து வியூ பாயிண்ட் வந்து ஃபஸ்ட்டு நான் அதை ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒரு விஷயம் வியூ ஹைட் பண்ணணும். ஏன்னா ஃப்ளெக்ஸும் இதுவும் யூஸ் பண்ணும்போது மேலே போயிடும். நம்ம சென்டராக நம்ம கண்ணுக்கு வரணும். ஓகேவா, இதுக்கெலாம் முன்னாடி இங்கேருந்து இங்கே ஒரு கேப் வந்துருக்கு. புரியுதா? அதாவது இந்த அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே யூஎம்ஜி இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகல, ஒரு கேப் வருது. நான் அது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். மார்ஜினும் பேடிங்கும் 1ல் இருந்தால் அது ஸ்டார்ட் ஆகும் எப்போவுமே பாடியில். ஸோ அதை வந்து நம்ம தான் மேனுவலாக மாற்றணும். ஸோ நான் பாடி வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, என்ன மார்ஜின் வந்து 0, அதே மாதிரி பேடிங்கும் 0. இப்போ புரியுதா? அது கொஞ்சம் ஒட்டி வந்த மாதிரி ஆயிட்டு. ஸோ ஸ்க்ரோல் பார் குறைக்கும் போது தான் அது தெரியும். கொஞ்சம் கூட்டி வச்சுருப்பாங்க நம்ம. ரைட், இப்போ அதோட ஒட்டிடணும். இப்போ இது இல்லைன்னா எப்படி வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். இப்போ கேப் விட்டு வருது. அது 0 கொடுத்தோன்னே தான் அது ஒட்டி வருது. ஓகேவா, இது நான் சும்மா உங்களுக்கு மறந்துடக்கூடாதே நான் இது சொல்கிறேன். இது இருந்தும் பண்ணலாம், இல்லாமையும் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இது வியூ ஹைட் வந்து அது ஃபங்க்ஷன் ஆகும். பட் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம சைஸை குறைக்கும் போது தான் தெரியும். ஸோ வியூ ஹைட்டை பற்றி கவலைப்படாங்க. இப்போதி ஸோ நான் ஃபஸ்ட்டு இங்கே டிஸ்பிளே கிரிட்டுன்னு கொடுத்துட்றேன். ஓகேவா, ஸோ கிரிட்டுன்னு கொடுத்தோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிட்டு ஒவ்வொரு இதுவும் பிரிஞ்சுட்டு. கரெக்டாக ஏன் பிரிஞ்சுது? ஏன்னா அது ஒவ்வொரு டிவாக செக்மெண்ட் ஆகிட்டு. ஓகேவா, ஸோ அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துரும். ஸோ பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கணும் அப்படின்னா ஐட்டம் கால் பண்ண தான் உண்டு. ஏன்னா இதுக்கு கொடுக்கணும்ல. ஸோ ஐட்டம் கால் பண்ணி ஒரு பேக்ரவுண்ட் கலர் பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு ப்ளூ வைலட். டிஸ்பிளே ஃபுல்லாகவே அதான் இருக்குது. ஸோ அது எல்லாமே ப்ளூ ஒயிட்டாக இருந்துச்சு. ஸோ இதை நான் வந்து கேப் பண்ணால் மட்டும்தான் எனக்கு வந்து ஒவ்வொரு டிவாக தெரியும். ஸோ நான் கேப் ஒரு 3 RM கொடுக்கேன். கொஞ்சம் கேப், இந்த கேப். ஸோ இது ஃபுல்லாக ஒரு டிவ். ஓகேவா, இது ஃபுல்லாக ஒரு டிவ். அதில் இஎம்ஜி பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ வைலட். கேப் 3 RMக்கு ஒரு 3 பிக்சல் கணக்கு கூடாது, ஒரு 30 பிக்சல் வரும். ஸோ அந்த கணக்குப்படி ஒரு கேப்பு. ஸ்க்ரோல் டவுன் ஆட்டோமேட்டிக்காக ஆகிட்டு மத்தியா. ஸோ இதுதான் HTMLலையும் CSS இருக்குது. ஓகே, இந்த இஎம்ஜி வந்து கொஞ்சம் பெருசாக தெரியணும். கொஞ்சம் கண்ணில் ரொம்ப குட்டியாக இருக்கனால நான் சைஸை கூட்டுறேன். ஸோ ஃபாண்ட் சைஸ் 5 RM, ரொம்ப பெருசாக தெரியணும் எனக்கு. ஸோ ஓரளவு கொடுத்தாச்சு. இப்போ இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னா, இந்த இஎம்ஜி நம்ம இங்கே கொண்டு வரணும். ஸோ இப்போ ஃப்ளெக்ஸை யூஸ் பண்ணணும். ஸோ ஃப்ளெக்ஸ் இல்லாமையே நம்ம சிம்பிளாக நார்மல் சிஎஸ்எஸ் ஸ்டைலில் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா சின்ன கான்செப்ட் தான். அலைன் ஐட்டம் சென்டர், ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர். ஸோ இந்த ஜஸ்டிஃபை சென்டருங்கிறது என்ன சொல்லணும் அப்படின்னா, டாப் டு பாட்டமில் உள்ள சென்டரை கனெக்ட் பண்ணும். அதாவது இது டாப், இது பாட்டம். இதுலேருந்து பார்த்தா இது சென்டர், இதுதான் சென்டர். அலைன் ஐட்டம் சென்டர்னா லெஃப்ட் டு ரைட்டில் பார்த்து அது எது சென்டர். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இங்கே கொண்டு வந்து இங்கேருந்து இங்கே கொண்டு போகணும். கரெக்டாக? ஸோ அந்த 2 விஷயம் அலைன் ஐட்டமும் ஜஸ்டிஃபை கண்டென்ட்டும் கொடுக்குற போது தான் என்ன பண்ணணும். ஸோ ஒரு யூஎம்ஜியை நம்ம இஷ்டத்துக்கு திருப்புறோம், நம்ம இஷ்ட இடத்துக்கு கொண்டு போகணும். அப்போ தான் ஃப்ளெக்ஸை கொடுக்கணும். ஏன் ஃப்ளெக்ஸ் என்ன பண்ணுவோம்? ஃப்ளெக்சிபிளாக எடுத்து கொடுக்கும். ஸோ நம்ம ஃப்ளெக்ஸுன்னு கொடுத்தோம்னா நம்ம யூஎம்ஜியை இஷ்டத்துக்கு அங்கங்கன்னு மாற்றிக்கலாம்ல. ஸோ அதனால நான் ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுத்துறேன். இப்போ ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் பண்ணி கொடுத்தேன். ஓ சாரி, இது எப்படி வருதோ? ஓ நான் ஜூம் பண்ணி வச்சுருந்தானோ? ஓகே.
நான் ஃபஸ்ட்டு இப்படி வச்சுருந்தனால அது இப்படி இருந்திருக்கு. ஓகேவா? ரைட். ஸோ இங்கே இருந்திருக்கு. நான் ஃபஸ்ட்டு அலைன் ஐட்டம் சென்டர் பண்ணுறேன். நான் சாரி, நான் தலைகீழ சொல்லிட்டேன். அலைன் ஐட்டம் தான் டாப் பாட்டம்னையும் பார்க்கும். ஸோ டாப்புக்கும் பாட்டமுக்குள்ள இந்த டிவுக்குலாம் என்னது, இதான டாப்பு, இது பாட்டம். அந்த டாப் பாட்டமில் எது சென்டர், இதுதான் சென்டர். ஸோ இங்கே சென்டர் வந்துட்டு. இப்போ ஜஸ்டிஃபை கண்டென்ட் என்ன பண்ணும், லெஃப்ட் டு ரைட்டையும் பார்க்கும். ஸோ ஜஸ்டிஃபை இது நீங்கள் மறக்கிற விஷயம் தான், நானும் மறந்துட்டேன். தலைகீழ சொன்னேன் அலைன் ஐட்டம் தான் லெஃப்ட் ரைட்டுன்னு, பட் ஜஸ்டிஃபை கண்டென்ட் தான். ஓகேவா? ஸோ ஜஸ்டிஃபை கண்டென்ட் லெஃப்ட் ரைட்டில் உள்ள சென்டரை எடுத்துட்டோம். ஸோ இப்போ நான் என்ன கொடுக்கேன் அப்படின்னா, ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்துட்டா, சென்டர் அழகாக வந்துட்டு. ஸோ கிரிட்டு நார்மலாக ஜென்ரேட் ஆகி நம்ம ஃப்ளெக்ஸ் இந்த யூஎம்ஜிக்கு மட்டும் ஃப்ளெக்ஸ் கொடுத்துருக்கோம். புரியுதா? அதனால தான் அந்த ஐட்டமில் கூப்பிட்ருக்கோம். நான் போய் கண்டெய்னரில் கூப்பிட்டேன்னா இந்த டிவ்வும் அசைஞ்சிட்டு இருக்கும், பட் டிவ் ஸ்டாண்ட் பையாக இருக்குது கரெக்டாக, அந்த ப்ளூ வயலட் ப்ளூ. ஆனால் எனக்கு யூஎம்ஜி மட்டும் அசைனால ஐட்டமில் நான் ஃப்ளெக்ஸை கால் பண்ணி ஃப்ளெக்ஸை வச்சு நான் அலைன் சென்டர் பண்ணி கண்டென்ட்டையும் சென்டர் பண்ணியிருக்கேன். இதுதான் இதுவரை பார்த்தது. புரிஞ்சுதுல? ஓகே தானே? எனி டவுட்ஸ் இருக்கா? ஃப்ளெக்ஸ் எப்படி இம்போர்ட் ஆச்சுன்னு? அஜிதாக்கு ஓகே. எனிபடி எல்ஸ்? அனஃபாக்கும் ஓகே. ரைட். சச்சிகுமரன் ஓகே. சூப்பர். இன்ஃபென்ட் ஜீவதர்ஷினி இன்ஃபென்ட்டுக்கும் ஓகேயா? ரைட். ஓகேடா. சரி, ஃப்ளெக்ஸ் இப்போ இம்போர்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த கிரிட்டோட ஃபங்க்ஷனை இந்த காலம் ரோ வச்சு கூப்பிடும். அதாவது எனக்கு இந்த பாக்ஸ் இங்கே ஒன்று வரணும். அதாவது இங்கே கண்ணாடி போட்டது வரும், இங்கே ஸ்டார் வரணும், இங்கே சிரிக்கிறது வரும். இந்த 3 எம்ஜியும் நான் இப்போ கொடுக்க போகிறேன். எங்கே பண்ண போகிறேன் அப்படின்னா கண்டெய்னரில் கிரிட் போட்டாச்சு. ஸோ கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ் அப்படின்னு கொடுக்கேன். வா. ஸோ நான் எப்படி சொன்னேன், கண்ணாடி வரணும், ஸ்டார் வரணும், சிரிக்கிற வரணும். ஸோ நான் சொன்னதே 3 காலம் தான். அப்போ 3 இது கொடுத்தாப்போ. ஸோ 1FR 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 3 ஜென்ரேட் ஆயிட்டு. சூப்பர், அழகாயிட்டு. இப்போ கான்செப்ட் படி நான் இதை கொஞ்சம் பெருசாக்கணும் அப்படின்னா இங்கே நான் 2FRன்னு கொடுத்தேன். ஸோ அது எக்ஸ்ட்ராவாக ஸ்பேஸ் எடுத்து. புரியுதுல? இந்த ரெண்டுத்துக்குள்ள அளவை இங்கே எடுத்து நீங்களே வச்சு பாருங்களேன். இந்த கண்ணாடி இதையும் சேர்த்து வச்சிங்கன்னா இதோட அளவையும் இங்கே பக்கத்தில் வச்சா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த 2FR எப்படி ஃபங்க்ஷன் ஆச்சுன்னு. ரைட். இது நீங்கள் எனக்கு இன்னும் இந்த எஃப்ஆர் பற்றி எனக்கு புரியலனே அப்படின்னா இன்ஸ்பெக்ட் பண்ணிடுங்க. Ctrl+Shift+I, அதாவது ரைட் கிளிக் பண்ணி இந்த இன்ஸ்பெக்ட். ஓகேவா? ஸோ எலமெண்ட்ஸில் வந்தீங்கன்னா நம்ம கிரிட்டை எந்த இதில் போட்டோமோ, அதாவது கண்டெய்னரில் போட்டோம், அப்போ இங்கே இருக்குல்ல இந்த டிவ், அதுக்கு நேராக அந்த கிரிட்டுன்னு ஒரு சிம்பிள் வந்துடும். அதை அப்படி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்படி வந்துடும். இந்த கேப்பை தான் நம்ம அங்கே படித்தோம் ஃபஸ்ட்டு பிபிடியில் கரெக்டாக. ஸோ அந்த கேப் வந்துடும். ஸோ இது ஒரு எஃப்ஆர், இது ஃபுல்லாக 2வது எஃப்ஆர். ஸோ தேர்டு பிளேஸை நான் எப்படி கொடுத்துருக்கேன்னா இந்த ரெண்டையும் சேர்த்து கொடுத்துருக்கேன். நான் இப்போதைக்கு இங்கே 1FRனே கொடுக்கேன். ஸோ 1FR 1FR 1FR. இன்கேஸ் நான் தேர்டு ஒன்று கொடுக்குறேன்னு. ஸோ இந்த ஏரியா இன்னொரு எஃப்ஆராக கன்வெர்ட் ஆகி ஸ்பேஸ் விட்டுருது கரெக்டாக. ஸோ எப்படி காலம் எப்படி பிரிஞ்சிருக்குன்னு புரியுதா? இந்த 1FR ஆட்டோமேட்டிக்காக இது 1 2 3 4. இதே மாதிரி இப்போ காலமை நம்ம பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு 3 இருக்கட்டும். ஸோ கிரிட் டெம்ப்ளேட் ரோ, சாரி ரோக்கு பார்ப்போம். ஸோ ரோ எனக்கு 2 ரோ இருந்தால் போதும். அதாவது இப்படி ஒன்று இப்படி ஒன்று. ஸோ அது அப்போ 2 கொடுத்தா போதும். 1FR 1FR. ஸோ இப்போ புரியுதா? இது ஃபுல்லாக ஒரு ரோ, இது ஃபுல்லாக ஒரு ரோ. ஸோ இந்த ரோவில் நம்ம கண்டென்ட் இல்லாதனால ஃப்ரீயாக இருக்குது. இப்போ கொடுத்த கண்டென்ட் படி 3 யூஎம்ஜியும் பிளேஸ் ஆகி அழகாக 3 இதுவும் வந்துட்டு. ஸோ இப்போ எக்ஸ் கொடுத்து பார்த்தா நீட்டாக மேலே ஜம்முன்னு போய் உட்காந்துரும். இப்போ நான் அந்த வியூ பாயிண்ட்டை அழிச்சு காமிக்கேன். சாரி, வியூ ஹைட். என்ன நடந்துச்சு பார்த்தியா? அப்படியே ஒட்டிட்டு மேலே போயிட்டு போதா. ஏன்னா
நம்ம மேலே இருந்து கீழே எனக்கு இவ்வளோ தூரத்துக்கு காமி, அதாவது 100 பிக்சல், அதாவது 100 வியூ ஹைட்டுக்கு வர காமின்னு சொல்லியிருக்கோம். அதனால தான் அது இங்கே கணக்கெடுத்து. இல்லை நீ இதை எடுத்துட்டேன்னு வையேன், இன்ஸ்பெக்டில் வந்து பார்த்து கிரிட்டு கொடுத்தேன்னா ஓவராலாகவே வெப்சைட் இவ்வளோ தான் வந்திருக்கு, ஃபுல் பர்சன்டேஜை ஆக்கிபை பண்ணல. ஸோ இந்த மீதி பாடி வந்து தப்பாக, ஐ மீன் பாதியாக விழுந்திருக்கு. இதுதான் பாடியாக கன்சிடர் பண்ணியிருக்கு. அதனால தான் ஒரு வெப்சைட் பண்ணும் போதெல்லாம் அந்த ஹைட்டை கொடுப்பாங்க. ஸோ இப்போ பாரு, இங்கே இருக்கிற பேஜ் வர கண்டென்ட் ஆயிருக்கு. புரியுதா? இதுதாங்க ஹைட்டோட கான்செப்ட். ஸோ இப்போ ரோ புரியுதா? 2 ரோ நான் கொடுத்துருக்கேன், அதாவது 1FR. நான் இன்னொரு 1FR கொடுத்தா 3 ரோவாக ஜென்ரேட் ஆகும். 1 2 3 புரியுதா? காலம் 1 2 3 இதுதாங்க கிரிட்டு. இதை வச்சு நீங்கள் இந்த பட்டனை அமுக்கி என்ன நடக்குன்னு எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ புரிஞ்சுட்டு அந்த 1FR 2FR எதுக்கு ரெண்டாவது. இப்போ நான் 2FR கொடுக்கேன் பாரு, ஐ மீன் இங்கே கொடுக்கேன். ஸோ எப்படி எடுத்துக்கிட்டு சிம்பிள், இந்த ரெண்டையும் சேர்த்து வச்ச மாதிரி இருக்கா? அதான் 3FRன்னு கொடுத்தா இன்னும் 3 தான் சேர்த்து வச்ச மாதிரி வரும். 4FRன்னு கொடுத்தா 4 இது சேர்த்து வச்ச மாதிரி. இதுக்கு லீன் ஆகிட்டே போகும், இது பெருசாகிட்டே இருக்கும். அவ்வளோதான், சிம்பிள். சாரி, நான் ஸ்பேஸ் விட்டனால அது கன்வெர்ட் ஆகலாம். ரைட், இப்போ புரிஞ்சுட்டா 1FR எல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு புரிஞ்சுட்டா? இது வந்து செகண்ட் ப்ராஜெக்டில் பார்த்த ஃபர்ஸ்ட் டைப். ரைட், அஜிதாக்கு ஓகே? எனிபடி யாருக்கும் டவுட் இருக்கா? நான் திரும்ப அதை நடத்தணுமா? எல்லாத்துக்கும் ஓகே. சரி, இதில் செகண்ட் ப்ராஜெக்டில் ஃபஸ்ட்டு டைப் பார்த்துட்டோம், சிம்பிளாக முடிஞ்சு. இந்த செகண்ட் டைப் பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா, 2 காலமாகவே இருக்கட்டும், நம்மளுக்கு 3 வேணாம். இது 1FRல இருக்கட்டும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த EOMGயை மட்டும் கால் பண்ண போகிறேன். ஸோ இது எப்படி ஜென்ரேட் ஆகிருக்குன்னு நான் சொன்னோம்ல, இது வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது, இது செகண்ட் பிளேஸில் இருக்குது, இது தேர்ட் பிளேஸில் இருக்குது. அதை தான் இந்த இண்டெக்ஸ் நம்பர் வச்சு இங்கே போட்டுப்பாங்க. நான் வியூ பண்ணி காமிக்கிறேன் பாரு. இது 1, இது 2, இது 3, இது 4. அண்ட் தென் ரோ வைஸ் பார்க்கும்போது இது 1, இது 2, இது 3. ஓகேவா? ஸோ 2 ரோ தான் கொடுத்துருக்கோம். அப்போ 1 2ன்னு கணக்கு வரக்கூடாது. 1 2 3 3 காலம் கொடுத்துருக்கோம். ஆனால் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் 1 2 3 4. ஓகேவா? அதாவது நம்ம டேபிளோட அந்த கட்டத்தை நம்ம பென்சிலில் எழுதி கனெக்ட் பண்ணுவோம்ல, அந்த இதை கோடில் பார்க்கும். ஓகேவா? ஸோ இந்த -1 -2 இப்போதைக்கு விடுங்க, நான் தேர்ட் டைப்பில் வருவேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த டிவை மட்டும் கூப்பிட்றேன். ஸோ இதுக்கு நான் இன்னொரு பேர் வைக்கிறேன். இன்னொரு பேர் கிளாஸ் வைக்கணும்னா ஸ்பேஸ் விட்டு வச்சுட்டா போகும். ஸோ இதுக்கு வந்து பாய்ன்னு வைக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் அந்த பாயோட கலரை மாற்றுறேன். ஏன்னா நான் ஏன் மாற்றுறேன்னா, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுனால. ஸோ பாயோட கலரை மாற்றுறேன். என்ன கலர் அப்படின்னா, பேக்ரவுண்ட் கலர் லைக் #00 ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர், ஒரு டிஃப்ரெண்ட் ப்ளூ. ஓகேவா? இந்த நடுவில் கலர் மாறதை நீங்கள் வந்து கவலைப்படாதுன்னா, அது ஆட்டோமேட்டிக்காக உள்ள கலர் மாறுறது தான். ஓகேவா? ஸோ ரைட், அது ப்ளூன்னு கொடுத்தாச்சு. இது சிம்பிள் தானே, ஆல்ரெடி பார்த்தது தானே. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கிரிட் காலம், ஜஸ்ட் டெம்ப்ளேட் இல்லாமல் பெருமையான கிரிட் காலம்னு கூப்பிட்டு ஸ்பேன் 2ன்னு கொடுக்கேன். இப்போ என்ன இருக்கு அப்படின்னா, நான் நடுவில் ஒரு கேப் விட்டோம்ல, அதையும் தாண்டி சேர்த்து வச்சு ஒன்றா எடுத்து. ஸோ நான் இப்போ இங்கேருந்து 1ன்னு கொடுத்தா இது 1FRங்கிற இடத்துல இருக்கும். ஸோ ஸ்பேன் 2ன்னு கொடுத்தா இந்த கேப்பை விட்டு டோட்டலாக 2, அதாவது 2 ஸ்பேஸை எடுத்து ஆக்கிபை பண்ணி விடுவோம். அதாவது நம்ம எப்படி 2FRன்னு கொடுத்தோம்ல, அதை மாதிரி ஸ்பேனுன்னு இன்னொரு மெத்தடில் அது பண்ணுறாங்க. புரிஞ்சுதான்? இப்படி கொடுத்து இங்கே மிச்ச இடத்துல வந்துட்டு அடுத்து கீழே வந்து தேர்டு EOMG வந்து விழுந்தது. ஸோ அதாவது இப்போ சிம்பிளாக பண்ணுறேனே, இதை அழிச்சிட்டு இங்கே வந்துட்டு 2FR கொடுத்தா ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்பேஸ் தள்ள தான் செய்யுது, பட் இந்த ஏரியாவே ஆக்கியூபை பண்ணாது. இன்கேஸ் 3FRே கொடுத்தாலும் இது சுருங்கி சுருங்கி போகுமே தவிர, இந்த 2 லே அவுட்டும், ஐ மீன் இந்த 2 EOMGயும் ஃபஸ்ட்டு காலம் பிளேஸ்லேயே தான் இருக்கும், நெக்ஸ்ட் காலம்க்கு மாறாது. ஓகேவா? பட் இன்கேஸ் நான் வந்து அந்த EOMGயை மட்டும் கால் பண்ணி
ஸ்பேன் 2ன்னு கொடுத்தா இந்த கேப்பை ஃபில் பண்ணி இன்க்ளூட் ஆகி விழுந்துடும். ஓகேவா, இதுதான். இப்போ நான் அதே மாதிரி இந்த ஸ்டார் இஎம்ஜிக்கும் ஒரு பேரை வைக்கேன், ஸ்டாருன்னு. ஓகேவா, அதையும் நான் ஸ்டாருன்னு கூப்பிட்டு அதுக்கும் ஒரு பேக்ரவுண்ட் கலர் வைக்கிறேன். 03989E. ஸோ இதுக்கு இந்த ஸ்டார் எம்ஜிக்கு ஒரு கலர் கொடுத்துட்டேன். அதில் வந்து அதே கிரிட் காலம் ஸ்பேன் கொடுக்கன்னு வை. என்ன ஆகும் அப்படின்னா ஒன்றும் ஆகாது. ஏன்னா அது ஃபஸ்ட் காலமில் உள்ள ஸ்பேன் வந்து சாரி 2ன்னு கொடுக்கவே இல்லை. ஸ்பேன் வந்து இங்கே நம்ம ஓவராலாக என்ன கொடுத்தோம், மொத்தமாக நம்ம 3 காலம் இருக்கிற மாதிரி கொடுத்தோம். கரெக்டாக தான் இருக்குது. சாரி, நான் இதை அழிச்சிட்டேன். 3 காலமாக கொடுத்தோம். ஆனால் நம்ம 2ன்னு கொடுத்தோன்னே இதுக்கு அடுத்து எதுவும் இருக்கா அப்படின்னு பார்க்கும். ஸோ கோடில் இல்லைன்னு டக்குன்னு அது நெக்ஸ்ட் லைனில் போய் அலாக்கேட் ஆகி மீதி எங்கே இருக்கோ இருக்கும். இப்போ நான் சப்போஸ் நான் இங்கே கொடுக்கறேன்னு வையேன், எக்ஸ்ட்ராவாக இன்னொரு எஃப்ஆர் மேலே ஆக்கிபேட். ஏன்னா நம்ம 4 காலம் 1 2 3 4. ஸோ ஸ்பேன் 2 இந்த ஸ்பேஸை எடுத்து ஒரு இஎம்ஜி கொடுத்துட்டு, ஏன்னா நம்ம பாயில் போட்டிருக்கோம், அதேமாதிரி ஸ்டால் அதேமாதிரி ஸ்பேன் 2ன்னு போடுவோம். நெக்ஸ்ட் இடத்த எடுத்துட்டு இன்கேஸ் இப்போ இன்னொரு எஃப்ஆர் 5 காலமாக போடுறோம் அப்படின்னா இந்த இடத்த கொஞ்சோண்டு எடுத்து தூக்கி போடும். இப்போ 1 2 3 4 5 காலமில் 2 ஸ்பேன் எடுத்துக்கும். இதையும் 2 ஸ்பேன், இது 1 இருக்கிறது 1 எஃப்ஆர் அப்படியே இருக்கும். இன்கேஸ் நான் ஸ்பேனை வந்து இப்போ இதில் நான் கூட்டலாம், 3ன்னு கொடுத்தேன்னு வை. இது 1 2 3 ஸ்பேனை எடுத்துக்கும். அண்ட் தென் இது 2னால 2. இப்போ நான் இதையும் நான் 3 கொடுத்தேன்னா கீழே இறங்கிடும். ஏன்னா 5 தானே, 5க்கு 6 கொடுத்தா தானே 3 3 சேர்ந்து 6 எடுக்கும். ஸோ இந்த காலம் கணக்கு தான் ஒரு ஒவ்வொரு கிரிட்டையும் மாற்றக்கூடிய ஸ்பேனோட வேலை. புரிஞ்சுதான்? இப்போதைக்கு நம்ம சின்ன டேபிளே பார்ப்போம். எஸ். ஸோ இங்கே எக்ஸ்ட்ராவாக இல்லாதனால டக்குன்னு நெக்ஸ்ட் லைனில் வந்து வந்துடுது. புரிஞ்சுதா ஸ்பேனோட ஒர்க்கு? நம்ம நார்மலாக 1 எஃப்ஆர் 1 எஃப்ஆர்னு கொடுக்க அது ஸ்பேஸ் விட்டு போயிட்டே தான் இருக்கும். ஓகேவா, ஆனால் ஸ்பேன் கொடுத்தா ஓவராலாக சேர்த்து எடுத்துக்கும். லைக் ஒரு 2 பெட்டுக்கு நடுவில் கேப் இல்லாமல் விடுற மாதிரி அப்படி நினச்சிக்கோங்க. ஓகேவா, ஸோ ஸ்பேனுங்கிறது ஸ்பேன் பண்ணி ஒருங்கிணைஞ்சுக்கும். ஓகேவா, அந்த கான்செப்ட். ஸோ இதுதான் செகண்ட் டைப். ஓகேவா, இதிலே செகண்ட் டைப்லேயும் இன்னொரு மெத்தட் ஒன்று இருக்குது, ஆர்டர்னு ஒன்று வரும். ஓகேவா, இப்போ நான் அந்த ஆர்டரை வந்து காமிக்கேன். ஸ்டாரில் வந்துட்டு இது நீங்கள் நம்ம வந்து ஃபஸ்ட்டே படிச்சிருப்போம். ஸோ இந்த ஆர்டர் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை அழிச்சு காமிக்கேன். அது அந்த தேர்ட் யோம்ஜி வந்து கீழே தான் இருக்குது. கரெக்டாக? ஆனால் இடம் வந்து இது வந்து ஸ்டாரோட இடம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அந்த இடத்த நான் ஆர்டர் பண்ணேன் அப்படின்னா ஆர்டர்னால் என்ன, அப்படியே ஆப்போசிட்டாக மாறும். மேலே இருக்கிறது கீழே வரும், கீழே இருந்தால் மேலே வரும். கரெக்டாக? அதுமாதிரி லெஃப்டில் இருந்தால் ரைட்டுக்கு போகும், ரைட்டில் இருந்தால் இருக்கும். ஸோ அப்போது இந்த இடத்துல இருக்கிற ஸ்டார் வந்து இங்கே வந்துடும், அதாவது ஸ்டார் யோம்ஜி இங்கே வந்துடும். ஸோ மிச்சம் இருக்கிற இடம் அது மேலே போயிடும். அதுதான். ஸோ இந்த ஆர்டர் வந்து நீங்கள் ரொம்ப குழப்பிக்காதீங்க இப்போதைக்கு. அது ஆப்போசிட்டாக ஒர்க் ஆகும்னு மட்டும் தெரியும். அது ஆர்டர் 2ஓ 1ஓ நீங்கள் என்ன கொடுத்தாலும் அதே தான். ஓகேவா, பட் இந்த இடம் வந்து என்னன்னா ஸ்டார் யோம்ஜியோட இடம். ஓகேவா, இது ஸ்டாரோட இடம். ஸோ இதை நான் ஆர்டர் கொடுத்தா இதுக்கு ஆப்போசிட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்துடும். அப்போ இங்கே இடம் மிச்சம் இருக்குங்களா, அப்போ இது போய் டக்குன்னு உட்காந்துரும். அதுதான். ஓகேவா, இப்போதைக்கு இந்த கான்செப்ட் இதை புரிஞ்சுக்கோங்க. பட் ஆர்டர்னா என்னன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம ஃபஸ்ட் டைமாக சிஎஸ்எஸ்ல ஒரு பிபிடியாக நம்ம பார்த்தோம். ஓகேவா, இது செகண்ட் டைப். இப்போ லாஸ்ட்டாக தேர்ட் டைப் ஒன்று போடுறேன். இது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் கொஞ்சம் குழப்பம். பட் இருந்தாலும் ஓரளவுக்கு புரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சுட்டா போதும். ரொம்ப அதில் போட்டு எங்கே வரும் அங்கே தான் வருமா அப்படின்னு நீங்கள் குழப்பம் வேணாம். ஓகேவா, ஸோ இந்த ஸ்பேன் யூஸ் பண்ணுற இடத்துல இன்னொரு மெத்தடாக அவங்க யூஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா இப்போ நீங்கள் ஸ்டாரை பாருங்கள். நான் ஸ்டாரில் வந்து இந்த ஸ்பேனை எடுக்கேன். ஓகேவா, இந்த ஆர்டரையும் எடுக்கிறேன்.
ஸோ நார்மலாக இருக்குது. ரைட், இது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டோம். இதில் கிட் காலம், கிட் ஏரியா, கிட் காலம், கிட் ரோன்னு தனித்தனியாக கொடுக்குறதுக்கு ஓவராலாக கிட் ஏரியான்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? இது எதை கன்சிடர் பண்ணணும்னா, நான் அந்த நம்பர் சொன்னோம்ல, அந்த இண்டெக்ஸ் இதை வச்சு, ஸோ 1 2 3 4 மேலே காலமுக்கு, 1 2 3 ரோக்கு, இதுக்கு ஆப்போசிட்டாக இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் -1 -2 -3 -4 கீழே. அதே மாதிரி இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் -1 -2 -3. புரிஞ்சுதா? எஸ். ஸோ 1 2 3 4 1 2 3 இது வந்து லெஃப்ட் சைடு. ஓகேவா? பாட்டம்லேருந்து வர்றது தான் -1 -2 -3 -4. இங்கே அதே 1 எங்கே ஆரம்பிக்கும், அதே -1 -2 -3 முடிகிறது. ஸோ இது ஒன்று. இந்த 2 எல்லை வச்சு தான் இண்டெக்ஸ் நம்பர் ஜென்ரேட் ஆகிருக்கு. இதை பார்க்கணுன்னா இன்ஸ்பெக்டில் இந்த கிரிட்டு நமக்கு பார்க்கணும். புரிஞ்சுதா? ரைட். ஸோ இப்போ இந்த கிரிட் ஏரியாவில் நான் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்க. நான் இப்போதைக்கு ஒரு நம்பரை போடுறேன், அதை நீங்கள் எதுன்னு பார்க்க வேணாம். இந்த ஸ்டார் வந்து திரும்ப நம்ம ஸ்பேன் 2ன்னு போட்டோம்ல, அதே இடத்துக்கு வந்துட்டு. ஆனால் நான் ஆர்டரே போடலை. கரெக்டாக ஆர்டர் போடாமையே இந்த இஎம்ஜி மேலே போய் உட்காந்துட்டு. எப்படின்னா, ஸோ இந்த கிரிட் ஏரியா இந்த ஃபர்ஸ்ட் 2 பார்ப்போம். அதாவது எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் இந்த ஸ்டாரு அப்படின்னு சொல்கிறேன். நீ வந்து 2ல் ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னேன். ஸோ இது வந்து ரோவில் உள்ள 2வை கணக்கெடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ எங்கே இருக்குது, 1 2 3. ஸோ 2 இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்கேருந்து இஎம்ஜி ஸ்டார்ட் ஆகும். எங்கெல்லாம் இருக்கணும் அப்படின்னா அந்த 1 3 நீ சொல்லணும். எங்கேருந்து எங்கே வர, அதாவது இந்த 1லேருந்து இந்த 3 வரை இருக்கணும்னு நீ சொல்கிற. அப்போ முடியிறது என்னவா இருக்கணும், 3ஆக தான் இருக்கணும். ஸோ இந்த 3க்குள்ளேயே முடிஞ்சிடும். ஆனால் எதெல்லாம் ஆக்கிபை பண்ணணும், 1 ஆக்கிபை பண்ணணும், 2வையும் ஆக்கிபை பண்ணணும், 3யும் ஆக்கிபை பண்ணணும். அதை தான் இந்த 2ஐயும் தனியாக சொல்கிறோம். 1லேருந்து 3 வரை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 1 2 3 ஆக்கிபை பண்ணிட்டா ஸ்டாரு. எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, 2ல் ஸ்டார்ட் ஆச்சு. எங்கே முடிஞ்சிச்சு, 3ல் முடிஞ்சு. ஸோ அதுதான் இந்த 3. இவ்வளோதான். இந்த கான்செப்டுக்கு கிரிட் ஏரியா இப்படி ஃபங்க்ஷன் ஆகுங்கிற மைண்ட் செட்டை மட்டும் வச்சுக்கோங்க. வேறு ப்ராஜெக்டில் எப்படி வரும், எப்படி கன்சிடர் பண்ணலாங்கிற தாட்டை உங்கள் மைண்டுக்குள்ளே இப்போ கொண்டு வராதிங்க. கொண்டு வந்தால் ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகும் உங்கள் மைண்டு. ஓகேவா? ஸோ அப்படியே விடுங்க. இப்போது கிரிட் ஏரியா எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, 2ல் எவ்வளோ தூரம் இருக்கணுங்கிறது 2ஆக சொல்லணும். அதாவது 1லேருந்து 3 வரேன்னு சொல்லிட்டேன். எங்கே முடியணுன்னாலும் 3ல் தான் முடியணும். இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இது இருக்குல்ல, இதை மாற்றுறேன். அதாவது ஸ்மைலுன்னு ஒன்று கூப்பிட்டு அதுக்கு ஒரு கலர் வைக்கேன். பேக்ரவுண்ட் கலர் ஒரு கோல்டன் பிட்ட வர மாதிரி. ஸோ E5833. சாரி, ஸ்பெல்லிங் மிஸ்டேக். இது வந்து ஒரு கலரில் கொடுத்தாச்சு. ஓகேவா? இப்போ நான் கிரிட் ஏரியா என்ன பண்ணுறேன்னு பாரு. எனக்கு எங்கேருந்து ஆரம்பிங்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்தே ஆரம்பிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பித்தா அது எங்கே போயிடும், இந்த இடத்துக்கு போயிட்டு. ஓகே, மாறிட்டு ஃபஸ்ட்டுக்கு போயிட்டு. ஆனால் எனக்கு எங்கே எவ்வளோ தூரத்துலலாம் இருக்கணும்னா 3ல் இருந்து -1 வரை. 3 எங்கே இருக்குது, இங்கே இருந்தால் இருக்குது. ஸோ 3ல் இருந்து அப்போ ஸ்டார்டிங்காக ஆயிடும். புரியுதா? ஆனால் ரோ எங்கே, ஃபஸ்ட் ரோ எங்கே ஆரம்பிக்கணும், இந்த ரோ. ஸோ இந்த ஃபஸ்ட் ரோலேருந்து ஆரம்பிக்கணும். காலம் எங்கே ஸ்டார்ட் ஆகும்னா 3லேருந்து ஸ்டார்ட் ஆகும். புரியுதா? ஸோ இது ரோ ஸ்டார்ட், காலம் ஸ்டார்ட். இது ரோ எண்ட், இது காலம் எண்ட். ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா இப்படி வேணால் எழுதிக்கோங்க. இந்த 2ங்கிறது வந்து ரோ ஸ்டார்ட். ஓகேவா? இந்த 1ங்கிறது காலம் ஸ்டார்ட். இந்த 3ங்கிறது என்னது, ரோ எண்டு. இந்த 3ங்கிறது காலம் எண்ட். ஸோ இப்போ நான் வந்து 1ல் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ 1 ரோவில் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு இங்கே வச்சுட்டேன். ஓகேவா? இப்போ நான் இன்கேஸ் 3யை கொடுக்கல அப்படின்னா அதை 1லேருந்து தானே ஆரம்பிக்கும். ஸோ 1லேருந்து இது ரோவில் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்கேன். பட் காலம் எங்கே ஸ்டார்ட் ஆகணும், 1ஆ 2ஆ 3ஆ? நான் இப்போ 2ன்னு கொடுத்தேன்னா கொஞ்சம் அடுத்த இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். கரெக்டாக? ஆனால் எனக்கு
3ல் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நான் வந்து 3ன்னு கொடுத்துட்டேன். ஸோ 3க்கு வந்துட்டு ஆனால் ரோ எங்கே முடியணும்? ஸோ 2ல் முடியணுமா 3ல் முடியணுமா? அதே சேம் 3ல் முடியணும். ஆர்எல்ஸ் இந்த 3ல் போட்டேன்னா அது இங்கே கணக்கு எடுத்த மாதிரி ஆயிரும். ஓகேவா? அதுக்கு நீங்கள் -1 ஈஸியாக கொடுத்துக்கலாம். ஸோ நான் /-1 இது வந்து குழப்பக்கூடாதுன்னு காண்டி நான் இங்கேயே வந்து 3னே போட்டாலும் அதே இடம் தான் வரும். ஏன்னா நான் இந்த 3யை சொல்கிறேன்னு அர்த்தமாகும். பட் இங்கே பார்க்கறதுனால நான் -1 சும்மா சொல்கிறேன். அதேமாதிரி காலம் முடிகிறது எங்கே முடியணும்? காலம் முடிகிறது வந்து இந்த 4ல் முடியணும். கரெக்டாக? ஆர்எல்ஸ் இந்த 3லேயோ இல்லைன்னா -1 போடலாம். எனிவே ஸோ நான் வந்து 4ன்னு போட்டாலும் ஸோ ஓவராலாக அதை கணக்கு எடுத்து இந்த ஸ்பேன் ரோல அப்ளை ஆயிருக்கு. ஸோ இதையும் சேர்த்துருக்கு, இந்த கேப்பை எடுத்துருக்கு. இதுதான் தேர்ட் டைப் ஆஃப் கிரிட் ஏரியா. ஸோ ஸ்பேன் வச்சு யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் ஸ்பேன் இல்லை, நான் இந்த கிரிட்டை ஆன் பண்ணி வச்சுட்டு லைக் இதில் வந்து என்னடா காணும், இங்கே பாடியில் இருக்கு. பாடியில் இந்த கிரிட் ஆன் வச்சு இந்த இண்டெக்ஸ் வச்சே நீ விளாண்டுடலாம். இப்போ இன்கேஸ் 4-5 டேபிள்ஸ் காலம்ஸ் அண்ட் ரோஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக அந்த கிரிட் அமைக்கி நம்பர்லேயே வச்சு எனக்கு எங்கே ஸ்டார்ட் ஆகணும், 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும் ரோ, அப்புறம் காலம் எங்கே ஸ்டார்ட் ஆகணும், 3லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஸோ 3 அண்ட் தென் ரோ எங்கே முடியணும்? ஸோ இந்த 3ல் முடிஞ்சாலும் சரி, இல்லை இந்த -1 முடிஞ்சாலும் சரி. ஸோ ரோ இங்கே முடியணும். காலம் எங்கே முடியணும்? ஸோ இந்த காலம் வந்து 4லையோ இல்லை -2ன்னு அப்போ கொடுத்தா இந்த பாதியிலே முடிஞ்சிடும். இப்போ நாங்கள் கொடுக்கேன். சரி இது வந்து ரோ கணக்கில் தான் வரும். சரி காலம்னாலே இந்த மேலே உள்ளது தானே, அதை அழிச்சாதான் எடுக்கும். எஸ், அதை அழிச்சிட்டா அந்த க்ளோஸ் பண்ணிட்டேன், நீ இந்த இதை வச்சு க்ளோஸ் பண்ணால் அது பாதிலே முடியும். இன்கேஸ் நீ ஸ்லாஷ் கொடுத்தாலே 4ஆவதாக ஒன்று கொடுக்கணும்னு அர்த்தம். ஸோ காலம் வந்து இங்கே இருக்குது, இதை பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ காலமாக எங்கே முடியணும் அப்படிங்கிறது. ஸோ ரோ ஸ்டார்ட், காலம் ஸ்டார்ட், ரோ எண்ட், காலம் எண்ட். இதுதான் கிரிட் ஏரியா. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கிரிட்டோட ஒரு ஓவராலாக கான்செப்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸை இன்னைக்கு பார்த்தாச்சு. சிம்பிள். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கா? அஜிதாக்கு ஓகே, இன்ஃபேக்ட்டுக்கும் ஓகே, ஜீவதர்ஷினிக்கு ஓகே. அண்ணா கிரிட் ஏரியால மட்டும் ஒரு டவுட். சொல்லுடா. கிரிட் ஏரியால 4th காலம் ஒன்று போட்டிங்களா? அது மட்டும் 4th காலமா? அதான் சொன்னலடா, இந்த 2 இருக்குல்ல, இது வந்து ரோ ஸ்டார்ட்டு. ஓகேவா? இது வந்து காலம் ஸ்டார்ட். அதாவது காலம் ஸ்டார்ட்னா எங்கேருந்து ஆரம்பிக்கணும் இந்த நம்பர் அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் தென் இது ரோ எண்டு, ரோ எங்கே முடியணும் இந்த நம்பரில் அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் தென் காலம் எண்டும் எங்கே முடியணும்னு சொல்கிறேன். ஸோ இந்த 4, 3, 2, 1ங்கெல்லாம் காலம். ஓகேவா? அதுக்கு ஆப்போசிட்டாக நீ சொல்லணும் அப்படின்னா இந்த மைனஸ் வச்சு யூஸ் பண்ணணும். அதாவது -1, -2, -3 அண்ட் -4. இதெல்லாம் வந்து நீ காலம் எண்டில் யூஸ் பண்ணேன்னா இதை சொல்கிறேன்னு அர்த்தமாகும். ஓகேவா? காலம் ஸ்டார்ட்டில் யூஸ் பண்ணுறேன்னா இதை சொல்லணும்னு. ரோன்னு வந்துட்டாலே நீ இந்த சைடை தான் சொல்லணும். 1, 2, 3, -1, -2, -3. ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகேண்ணா. ரைட். அனஃபாக்கும் ஓகே தானே எல்லாருக்கும்? ரைட், ஓகேடா. சரி. ஸோ அவ்வளோதான். மேபி நாளைக்கு வந்துட்டு HTML CSS வச்சு ஒரு பெரிய ப்ராஜெக்ட், அதை பெருசுனா என்ன, ஓரளவு ஒரு வெப்சைட் பண்ணுற மாதிரி அப்படி ஒன்று இருக்கும். அதை இந்த மாதிரி லைவாக டைப் பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தா செஷன் ஓகே. ஸோ